தமிழ்நாட்டில இருந்து மங்களூர் போய் செட்டில் ஆன நிறைய பேர் எப்படிப்பட்ட வீடுகள்லாம் கட்டி வாழ்ந்துன்னு வராங்க பாருங்களேன். ரெண்டு வீடுமே உங்களோட தான் இல்லையா? ஆமாங்க. மங்களூர்ல நான் பார்த்த சில சுவாரஸ்யமான இடங்களையும் இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்ட போறேன். இதில் வந்து நம்ம மேங்களூர் கல்ச்சர் வந்து எல்லாருக்குமே மரியாதை கொடுப்பாங்க. ஸோ அதனால தான் மேங்களூர் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. ஸோ அதனால தான் எல்லாரும் வந்தால் இங்கே தான் செட்டில் ஆகுவாங்க, எல்லாமே வேற நாட்டுக்கு ஒன்றும் போக மாட்டாங்க. காந்தாரப்பட பற்றி சொல்லணும்னா காந்தாரப்பட நான் 5 தடவை பார்த்தேன். இது தமிழ் மொழி ரொம்ப நீ ஆதி மொழியாக இருந்தால் கூட ரொம்ப நல்ல மொழி. அது பிடிக்கிற எங்களுக்கு பிடிச்ச மொழி அது தமிழ் மொழி. ஏன்னா படிக்க எடுக்கலாம் தெரியும். அமெரிக்காவில் அவ்வளோ கிளீனாக இருக்குது. பட் இருந்தாலும் மெட்ராஸ் வந்தால் ஒரு அப்படியே ஒரு பாசம் எங்களுக்கு எல்லாம். இங்கே எவ்ரிபடி நோஸ் or most of the 4 to 5 languages. Everybody, auto rickshaw driver, doctors, so நீங்க ஆர்ட்ட போயிட்டு பேசணுமோ they will reply in Tamil. தமிழ் தானம்மா உங்க தாய்மொழி? நீங்க தமிழனா? உங்க தாய்மொழி. மங்களூர்ல கோடீஸ்வரர்கள் ஏரியாவில் இருக்கிற இவங்கெல்லாம் எவ்வளோ அழகாக தமிழ் பேசுகிறாங்க பாருங்களேன். இவங்கெல்லாம் தமிழர்கள் அப்படின்னு தானே நீங்கள் நினைக்கிறீங்க. அதுதான் இல்லை, இவங்க தமிழர்கள் கிடையாது. அப்படின்னா இவங்க யார், எப்படி இவ்வளோ அழகாக தமிழ் பேசுகிறாங்க? கர்நாடகாவில் உள்ள கடற்கரை நகரமான மங்களூர் சென்னையிலிருந்து 704 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது. இந்த மங்களூர் பகுதியில் தமிழர்கள் லட்சக்கணக்கில் வாழ்ந்து வருகின்றனர். ஏற்கனவே நாம் வெளியிட்டிருந்த மங்களூர் முதல் பாகத்தில் ஒரு தமிழர் பகுதியை காட்டியிருந்தோம். அதன் தொடர்ச்சியாக இந்த வீடியோவில் தமிழ்நாட்டிலிருந்து மங்களூருக்கு குடிபெயர்ந்து பெரும் செல்வந்தர்களாக பெரும் கோடீஸ்வரர்களாக வாழ்ந்து வருபவர்களை பார்க்க இருக்கிறோம். இவர்கள் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் என்றாலும் இவர்களின் தாய்மொழி தமிழ் அல்ல. இங்கே வசிப்பவர்களில் ஒரு சிலர்தான் தமிழர்கள். இவர்களெல்லாம் தமிழகத்தின் எந்த பகுதியிலிருந்து இங்கே வந்தவர்கள், இவர்கள் என்ன வேலை செய்கிறார்கள், எப்படி இவ்வளவு பெரிய கோடீஸ்வரர்களாக மாறினார்கள், மங்களூருக்கு பிழைக்கச் சென்றால் பணக்காரர்களாகி விடலாமா போன்ற பல்வேறு கேள்விகளுக்கு இந்த வீடியோவில் விடை இருக்கிறது. அப்படியே இந்த வீடியோவில் உங்களுக்கு மங்களூரையும் ஓரளவுக்கு சுற்றி காட்டுகிறேன், பாருங்கள். பக்கத்துல இல்லைங்க இதுதான் மேடம். உங்க பேர் மேம்? அதான் எஸ்கேப் ஆகுது. தில்லி அப்போ கூட ஒரு சப்போர்ட். ஓகே, என்னோட பேர் வந்து சுசித்ரா. நான் வந்து மேங்களூர்ல தான் செட்டில் ஆகிட்டு இருக்கேன். என்னோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் வந்து தமிழ்நாடு, கோயம்புத்தூர் அப்படி வந்து அப்படி நம்ம இப்போ மேங்களூர்ல வந்து ஒரு 20 இயர்ஸ் ஆயிருக்கும். ஸோ ஹையஸ்ட் நான் வந்து பார்க்கறது வந்து நிறைய பேர் வேலைக்காக இங்கே வர்றாங்க. வேலைக்காக இங்கே வந்து இங்கே செட்டில் ஆயிருங்க. சொன்னா இங்க வந்து இங்கத்த நேச்சர் அவங்களுக்கு வந்து இங்கத்த கல்ச்சர் எல்லாமே பிடிச்சிருக்கிறதுனால இங்கே வந்து செட்டில் ஆறாங்க. பின்ன மோஸ்ட் ஆஃப் தெம் இஃப் யூ வாண்ட் டு see in the sense in Bangalore ஐடி கம்பெனிக்கு போற நிறைய பேர் தமிழ் பேசுறவங்க இருப்பாங்க. பின்ன நம்ம actually most of the banking sector experience, even though we are all actually Vishwakarma goldsmith. We are like gold makers. Okay. Companies in the Tamil தான் நாங்க வேலையில பண்ணுவோம். So to communicate, to transact everything. அதனால பின்ன இம்பார்ட்டண்ட்டாக சொல்லணும்னா இந்த தமிழ் பீப்புள் வந்து மெயினாக பார்க்குறது மரியாதை கொடுக்குறது. ஸோ இதில் வந்து நம்ம மேங்களூர் கல்ச்சர் வந்து எல்லாருக்குமே மரியாதை கொடுப்பாங்க. ஸோ அதனால தான் மேங்களூர் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. ஸோ அதனால தான் எல்லாரும் வந்தால் இங்கே தான் செட்டில் ஆகுவாங்க, எல்லாமே வேற நாட்டுக்கு ஒன்றும் போக மாட்டாங்க. தமிழ்நாட்டுக்கு திருப்பி போவாங்க, ஏன்னா கோவில் இருக்குது, இப்படி அம்மா வீட்டு இருக்குன்னு சொல்லி போவாங்க. பட் மேங்களூரில் வந்து செட்டில் ஆனால் இங்கேயே பிடிச்சி போயிடும் அவங்களுக்கு. தமிழ் பிடிக்குமா உங்களுக்கு? தமிழ் பிடிக்கும். நீங்க பிறந்து வளர்ந்ததெல்லாம் கோயம்புத்தூரா மேடம்? கோயம்புத்தூர் பார்டர். பாலக்காடு. கேரளா தமிழ்நாடு பார்டர். பாலக்காடு, நாகர்கோயில். நீங்க பிறந்தது நாகர்கோயில் தான், பார்டர். அப்படி வந்து தமிழும் வரும், மலையாளம் வரும், எல்லாம் வரும். ஆனா பேசிக்கலி நீங்க மலையாளம் தான் தாய்மொழின்னு பார்த்தா உங்களுக்கு மலையாளம் தான். நம்ம தமிழ் பேசுவோம். தமிழ்
அப்படியா? தமிழ் டாக்குமெண்ட் எல்லாம் தமிழ்ல தான் தமிழ் இருக்குமா? தமிழ் தமிழ் ஓ, இப்ப தமிழ்நாடு நம்ம பார்டர்ல வந்து தான் நம்ம அப்பாவோட குடும்பம் கேரளா சைடு வந்து அப்படி இங்க வந்து செட்டில் ஆயிட்டோம் இல்லையா, அதனால தமிழ் தான் பேசுறோம் இப்போ. காமாட்சி அம்மா குலதெய்வம். குலதெய்வர் காஞ்சி காமாட்சி. ஆமா காஞ்சி காமாட்சி அம்மா. அங்க வருவீங்களா? கண்ணூர்ல தான் இருக்கு. மேடம், அந்த காந்தாரா படம் சொல்லுங்களேன். நீங்க அந்த ஏரியாவுல வாழ்றீங்க, அந்த படம் ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்துச்சு மக்களுக்கு. ஓகே, காந்தார படம் பத்தி சொல்லணும்னா, காந்தார படம் நான் 5 தடவை பார்த்தேன். ஸோ இட்ஸ் a wonderful movie because it's mainly highlights our Mangalore culture. All Daivaradhan. Okay. All God related things they have highlighted over here. கடவுள் பத்தி அவங்க அதுல மென்ஷன் பண்ணிருக்காங்க. காந்தாரா இந்த ஏரியா தான் எடுத்தது இல்லையா? இந்த மங்களூர் சைடு தான் இல்லையா? மங்களூர் சைடுல தான் எடுத்தது. மெயினா அந்த என்ட்ரில அந்த ராஜன் வருவாங்க இல்லையா, அந்த வீடு தான் பிலிக்குளத்துல இருக்கு. அது ஒரு குத்து ஹவுஸ் சொன்னா பழைய காலத்துல ராஜமாரி இருந்த வீடு அது. அந்த வீட்டுல தான் அவங்க என்ட்ரி கொடுத்தாங்க. அந்த வீடு பார்த்தது நம்ம ரஜினிகாந்த் சாருக்கு இஷ்டம் ஆகி, ஸோ அவங்க ஜெயிலர் படத்துலயே அந்த சீன் வரணும்னு சொல்லி சிவராஜ்குமார் என்ட்ரி வருவாங்க பாருங்க அந்த மூவில, அந்த வீடு தான் அவங்க பண்ணாங்க. ஸோ 2 days ரஜினிகாந்த் சார் பின்ன சிவராஜ்குமார் சார் இங்கே இருந்தாங்க மேங்களூர்ல. ஸோ அவங்க அந்த இன்டர்வியூ டைம்ல அவங்க என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அப்படி. ஸோ உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகும்? எனக்கு அங்க பார்க்கும்போது நாங்க தமிழ் ரொம்ப இதாயிடுச்சோம், திருப்பி பார்த்தோம், அவ்வளோ ஒரு இதா இருந்தது அந்த படம் பார்க்கும்போது. நீங்க அந்த ஏரியாவிலே வாழ்றீங்க இல்லையா? அந்த கோயில், அந்த மாதிரி கோயில்கள் நிறைய இருக்கா மேடம்? அதுல காட்டுவாங்க இல்லையா? அது என்னென்ன சாமி? பஞ்சூர்லி இன்னொரு சாமி ஒண்ணு சொல்லுவாங்கல்ல, அப்படி பார்க்க போனா குறைய இருக்கு சார். பஞ்சூர்லி இருக்கு, இங்க ஜாரந்தாயா கடவுள் இருக்கு, ஜாரந்தாயா, பின்ன அரசுமுண்ட தாயா, அப்படி குறைய கடவுள் இருக்கு சார். இங்க அந்த பின்ன குளிகா, அப்படி எல்லா தர்ஷனம் உங்களுக்கு இங்க பாக்கல சார். நம்ம இங்க டர்னரங்க கோவில் இருக்கு இல்லையா, அங்க எப்பொழுது தர்ஷனம் இருக்கும் சார். வருஷம் அவங்களோட தர்ஷனம் இருக்கும். பின்ன மீனாயி சொல்லணும்னா நிறைய இருக்கு சார். இப்போ சடனா இன்டர்வியூ எடுக்கிறதுனால ஒண்ணுமே வரல. என்னென்ன படம் பிடிக்கும்? யாரு பிடிக்கும் மேம் தமிழ்ல? எந்த ஹீரோ பிடிக்கும் மேடம்? தமிழ்ல வந்து ரஜினிகாந்த் சார் தான். ஹீரோயின்ல மேடம்? ஹீரோயின்ல வந்து இப்போ ஃபேவரட்டா ட்ரெண்டிங்கா போயின்னு இருக்க தமன்னா மேடம் தான். காமெடி வந்து நம்ம வடிவேல் சார் தான், அவங்களும் மிஞ்ச முடியாது. இங்க தமிழ் படம் ரிலீஸ் ஆகுது இல்லையாங்க? இங்க ஆகுது. இங்க இந்த மாதிரி இந்த ஒரு வசதியான ஏரியா இல்ல மேடம். இங்க தமிழ் மக்கள் இந்த மாதிரி இங்க நல்ல வசதியா தான் இருக்காங்களா? ஆமா சார், மொழியா இருக்கிறவங்க. ஆமா சார், ஆமா சார், வசதியா வாழ்றாங்க சார். சரி, தேங்க்யூ. வேற ஏதாவது கேக்குறீங்களா? பாப்பா தமிழ் தெரியுமா? கவலைப்படுறியா? என்னோட பேரு தீரஜ். என்னோட மதர் தங்க நம்ம மலையாளம். எங்க கேரளால? நீங்க கேரளால தானே, இங்க காசர்கோடு. தமிழ் எப்படி கத்துக்கிட்டீங்க? பிக்சர் மூவி பார்த்துட்டு. மேங்களூர்ல லோக்கல் லாங்குவேஜ் துளு. இங்க 6 துளு பேசுவா. அவங்க கிட்ட போயிட்டு நீங்க தமிழ் பேசணும், தமிழ்ல ரிப்ளை பண்ணுவாங்க. பிகாஸ் இங்க எவ்ரிபடி நோஸ் or most of the 4 to 5 languages. Everybody, auto rickshaw driver, doctors, நீங்க ஆர்ட்ட போயிட்டு பேசணுமோ they will reply in Tamil because they are fan of Tamil especially. Even அவங்க மலையாளம் பேசுவாங்க, தமிழ் பேசுவாங்க, கன்னடா பேசுவாங்க, பின்ன பேரி பேசுவாங்க, கொங்கணி பேசுவாங்க. இங்க 6 லாங்குவேஜ் இருக்குது. என்டையர் கர்நாடகால only the மேங்களூர்ல உங்களுக்கு மேங்களூர் டிஸ்ட்ரிக்ட்ல தான் 5 to 6 லாங்குவேஜ் இருக்குது. அதர் பிளேசஸ் only கன்னடா. நிலவு தமிழ். எப்பொழுதும் தமிழ் சீரியல் தான் இருக்கும். டெய்லி மார்னிங் டு சன் டிவி, விஜய் டிவி தான் ரன் ஆயிட்டே இருக்கும். என்ன ஒர்க் பண்றீங்க நீங்க? நான் சாஃப்ட்வேர் டெவலப்பரா இருக்கேன், சாஃப்ட்வேர் இன்ஜினியர். என்னுடைய பேர் வந்து டி நாகேந்திர பிரசாத். ஆக்சுவலி என்னுடைய வந்துட்டு சொந்த இடம் வந்துட்டு பிறந்த இடம் எல்லாம் அங்கே வந்து உடுப்பி சிவிலி பிராமின்ஸ். பட் படித்தது வளர்ந்தது எல்லாம் சென்னையில். நான் தமிழ்நாடுல வந்து ஈரோடு ஒரு இடம் தெரிஞ்சிருக்கேன் உங்களுக்கு. அந்த ஈரோடுல தான் பிறந்தேன். தமிழ்நாடுல தான் என்னுடைய கிராஜுவேஷன் எல்லாம் பண்ணேன். ஒரு 40 வருஷம் மேல ஒரு 30 வருஷமா தமிழ்நாடுல தான் இருந்தேன். நானு தமிழ்நாடு டி நகர்ல எங்க சொந்த வீடு இருந்தது. அப்பா அம்மா எல்லாம் இறந்து போன அப்புறம் அந்த வீடெல்லாம் வித்துட்டு எல்லாரும் அவங்க பிரிஞ்சு போயிட்டோம் நாங்க. உங்களோட தாய்மொழி என்ன சார்? என்னுடைய தாய்மொழி வந்து துளுன்னு சொல்லுவாங்க. உடுப்பி பிராமின்னால உடுப்பியில வந்து பேத பாஷை மதர் டங் வந்து துளு. இங்க லோக்கல் துளுன்னு இருக்குது. அந்த துளுல எங்கிட்ட பிராமின் துளு எங்களுது 2 துளுல இருக்குது. மங்களூர்ல வந்து ஷெட்டிஸ் எங்கடையே பேசுவாங்க. அதை வந்து நாங்க எல்லாம் நான் பிராமின் துளுன்னு சொல்லுவோம். எங்களுது பிராமின் துளு.
உடுப்பி அவங்க நாங்க உடுப்பி பிராமின். படிச்சது வளர்ந்ததெல்லாம் ஈரோடு, சொன்ன மாதிரி ஈரோடுல தான் பிறந்தது நானு. படிச்சு வளர்ந்ததெல்லாம் சென்னையில வந்து ராமகிருஷ்ணா ஸ்கூல்ல டி நகர்ல தான் எங்க வீடு இருந்தது. சொந்த வீடு, இண்டிபெண்டன்ட் வீடு. ராமகிருஷ்ணா ஸ்கூல்ல படிச்சது. ஏஎம்ஜேஎன் காலேஜ் மீனம்பாக்கத்துல வந்துட்டு கிராஜுவேஷன் எல்லாம் பண்ணது. அப்புறம் டிவிஎஸ் கம்பெனில வேலை பண்ணேன் நானு. சுந்தரம் இண்டஸ்ட்ரீஸ்ல அம்பத்தூர்ல கிடையாது, மவுண்ட் ரோட்ல இருந்தது. நான் பெங்களூர்ல வேலை பண்றேன். மங்களூர்ல வந்து சீனியர் மேனேஜரா ரிட்டையர்ட் ஆயிட்டேன். 40 வயசமா மங்களூர்ல இருக்கோம் நாங்க. எனக்கு 2 பசங்க இருக்காங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணு. பொண்ணு கல்யாணம் ஆயிட்டு இப்ப 38 வயசு ஆகி போச்சு. அவன் அமெரிக்கால இருக்காங்க. எங்களுடைய மருமகள் தட் இஸ் சன்னில்லா வந்து டாக்டர். அவரு என்னுடைய பையன் வந்து கல்யாணம் ஆயிட்டு போன வருஷம் தான். அவ பொண்ணு பையன் 2 பேரும் இன்ஜினியர்ஸ். பையன் பி வந்து மங்களூர்ல படிச்சான். அப்புறம் எம்எஸ் பண்றதுக்கு ஜெர்மனி போனான். அங்க எம்எஸ் பண்ணிட்டு வேலை கிடைச்சு போச்சு. போன வருஷம் கல்யாணமும் ஆகி போச்சு அவனுக்கு. தமிழ்நாட்டை மிஸ் பண்றீங்களா சார்? டெஃபினட்டா தமிழ்நாடு. நாங்க மங்களூர்ல கர்நாடகால இருந்தா கூட, மங்களூர்ல அவங்க சொந்த ஊரா இருந்தா கூட, இங்க நாங்க வந்துட்டு தமிழ்நாட்டிலேயே ஒரு 30 வருஷம் இருந்தனால தமிழ்நாடு கண்டிப்பா அதனாலதான் தமிழ் இவ்வளவு நல்லா பேசுறேன். நான் தமிழ் வந்து இவ்வளவு நல்லா பேசுறேன். வீட்லயே தமிழ் தான் பேசுவோம். வீட்டுல தமிழ் பேசுவோம். துளு சில பேருக்கிட்ட ரிலேஷன் கிட்ட தமிழ் தெரியாதவங்க ரிலேஷன் கிட்ட துளு பேசுவோம். கணவன் மனைவி பேசுகிற தமிழ் தான் பேசுவீங்க? தமிழ் பேசுவோம். எனக்கு துளுக வந்து ஸ்கிரிப்ட் கிடையாது. கன்னடா எனக்கு பேசதான் தெரியும், தவிர படிக்கிறதுக்கு எழுதுறதுக்கு தெரியாது. தமிழ் படிக்க தெரியும், எழுத தெரியும் எனக்கு. அதனால அதனால இது என்னுடைய இன்ட்ரோடக்ஷன். இப்ப வைஃப் இருப்பாங்க, அவங்க பத்தி அவங்க சொல்லுவாங்க. தேங்க்யூ ஃபார் இன்டர்வியூவிங் மீ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். இல்லைங்க சார், நீங்களும் பக்கத்துல இல்லைங்க. மேடம் சொல்லுங்க, உங்களை பத்தி சொல்லுங்க. ஐ எம் மிஸ்ஸஸ் சாரதா பிரசாத்னு சொல்லி நான் சிண்டிகேட் பேங்க்ல வேலை பண்ணிட்டு இருந்தேன். மெட்ராஸ்ல கூட இருந்தேன். எனக்கு ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் பெங்களூர். அப்புறம் 3 இயர்ஸ் மெட்ராஸ்ல நந்தனம் பிரான்ச்ல, மெட்ராஸ் நந்தனம் பிரான்ச்ல வேலை பண்ணேன். அதுக்கப்புறம் கல்யாண் பேங்க், சிண்டிகேட் பேங்க். நீங்க பிறந்து வளர்ந்ததெல்லாம் எங்க மேடம்? நீங்க பிறந்து வளர்ந்ததெல்லாம் எங்க? பிறந்து வளர்ந்ததெல்லாம் ஆஃப்கோர்ஸ் 7th 8th 6th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கர்நாடகால இருந்தோம். அப்புறம் எங்க அப்பாவுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை கிடைச்சதுனால சாஸ்திரி பவன் மெட்ராஸ்ல நாங்க மெட்ராஸ் மூவ் பண்ணோம். ஸோ 69ல இருந்து நான் 7th ஸ்டாண்டர்ட்ல இருந்து மெட்ராஸ் தான் படிச்சேன். கேந்திரிய வித்யாலயா ஐஐடிக்குள்ள அங்கே படிச்சேன். அதுக்கப்புறம் காலேஜ் குயின் மேரிஸ் காலேஜ்ல கிராஜுவேஷன் பண்ணேன். அதுக்கப்புறம் வேலை கிடைச்சது. ஸோ வேலை பண்ணேன். கல்யாணம் ஆன அப்புறம் வி மூவ் டு மேங்களூர். ஐஐடில படிச்சீங்க? கேவில ஐஐடிக்குள்ள கேந்திரிய வித்யாலயா சென்ட்ரல் ஸ்கூல், அங்கே தான் படிச்சேன் நான். அப்புறம் கல்யாணம் ஆனதுல இருந்து மங்களூர் தான் இருக்கோம். எங்களுக்கு கூட மெட்ராஸ்ல சின்ன வயசுல இருந்ததுனால ரொம்ப தமிழ்நாடுனா பிடிக்கும். இப்போ கூட வருஷத்துக்கு ஒரு வாட்டி, முதல்ல எங்க அம்மா தம்பி எல்லாம் அங்க இருந்தாங்க, நான் வருஷத்துக்கு 6 வாட்டி போனது இருக்கு. பட் இப்போ மதர் அம்மா இல்ல, தம்பி இங்க மங்களூர் வந்துட்டா. ஸோ அதனாலதான் நான் அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு வாட்டியானா மெட்ராஸ் ட்ரிப்பு போயிட்டு வரேன். ரொம்ப பிடிக்கும் எனக்கு. போற எல்லா இடமும் தெரியும் எனக்கு. நல்ல சுத்து எல்லா தியேட்டர்ஸும் தெரியும், எல்லா சைட் சீயிங் பிளேசஸ் கூட தெரியும். ஸோ ரொம்ப பிடிக்கும். மெட்ராஸ் சென்ட்ரல் போனாலே அப்படியே ஒரு பாசம் பொங்க வர மாதிரி தமிழ்நாடுன்னா. என்னோட 2 சிஸ்டர்ஸ் அமெரிக்கால இருக்காங்க. அவங்க எல்லாம் மெட்ராஸ்ல பிறந்து விடுங்க. பெசன் நகர்ல இருந்தோம் நாங்க. பெசன் நகர் எங்க அப்பா குவார்டர்ஸ் கொடுத்ததுனால அங்கே இருந்தோம். ஸோ அவங்க 2 பேரும் அதான் சொல்றாங்க, அமெரிக்கால இருந்து வந்து கூட மெட்ராஸ்ல லேண்ட் ஆனோடனே அப்படியே ஒரு தனி பாசம் மெட்ராஸ் பார்த்தா. சென்னை பட் டோர் இப்போ ரொம்ப கார்பேஜ் எல்லாம் இருக்கிறதுனால ரொம்ப சம் பிளேசஸ் ரொம்ப அதெல்லாம் பண்ணாலும் என் தங்கை சொல்றா அமெரிக்கால அவ்வளவு கிளீனா இருக்கு. பட் இருந்தாலும் மெட்ராஸ் வந்தா ஒரு அப்படியே ஒரு பாசம் எங்களுக்கு எல்லாம். ஸோ வி லவ் சென்னை. ஆமா. அண்ட் நாங்க வந்து ஆல்மோஸ்ட் எல்லா பிளேஸும் பார்த்துருக்கோம் தமிழ்நாட்டில். எல்லா கோவில், மதுரை, சிதம்பரம், கும்பகோணம், தஞ்சாவூர், எல்லாம் ஆல்மோஸ்ட் ராமேஸ்வரம், கன்னியாகுமரி. வி ஹவ் டிராவல்ட் ஆல் ஓவர் தமிழ்நாடு. உங்களுக்கு எத்தனை மொழி தெரியும் மேம்? உங்களுக்கு எத்தனை மொழி, லாங்குவேஜ், எத்தனை லாங்குவேஜ்? லாங்குவேஜ் ஆஃப்கோர்ஸ் ஹிந்தி தெரியும், இங்கிலீஷ், தமிழ், கன்னடா, துளு, சம்ஸ்கிருதா. சமஸ்கிருதம் பேசுவீங்க? சம்ஸ்கிருதம் எங்களுக்கு ஸ்கூல்ல இருந்தது. பேசுறது படிக்க தெரியும். பேசுறது அவ்வளவு பிராக்டிஸ் இல்லை இல்லையா? யாருன்னா பேசினா மேபி. உங்களுக்கு பிடிச்ச மொழி என்ன மேடம்? பிடிச்ச லாங்குவேஜ் என்ன? லாங்குவேஜ் ஆஃப்கோர்ஸ் இங்கிலீஷ், ஹிந்தி பிடிக்கும் எனக்கு ரொம்ப. ஹிந்தி லாங்குவேஜ் ரொம்ப பிடிக்கும். பட் தமிழ் ஆல்சோ பரவாயில்ல. அப்புறம் ஆந்திரால கொஞ்ச நாள் விஜயவாடால இருந்தனால கொஞ்சம் தெலுங்கு கூட எங்களுக்கு பேச தெரியும் எங்களுக்கு. உங்களுக்கு பிடிச்ச மொழி என்ன சார்? பிடிச்ச மொழி வந்து கன்னடா, துளி இருந்தா கூட பிடிச்ச மொழினா தமிழ் மொழி.
ஏன்னா தமிழ்நாடே 30 வருஷம் இருந்தனால தமிழ் மொழி ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு. முதல்ல ரொம்ப இப்ப தமிழ்நாடுக்கு இப்ப போனா கூட இந்த சொந்த ஊருக்கு போன மாதிரி தான் இருக்கு எங்களுக்கு. இப்ப நாங்க ஃபாரின் ட்ரிப் எல்லாம் நிறைய போயிட்டு வந்திருக்கோம். அங்க தமிழியன்ஸ் பார்த்தோன்னா நாங்க தான் வாலண்டியரா போயிட்டு தமிழியன்ஸ் கிட்ட பேசுவோம். ஏன்னா நம்ம ஊர்ல இருந்து வந்திருக்காங்க இவங்க. இந்த கர்நாடகாவோட தமிழ்நாடு ரொம்ப பிடிக்கும். அங்க தமிழியன் பேசுறவங்களுக்கு எங்களுக்கு ரொம்ப நம்ம சொந்த பாஷை பேசுறவங்களே வந்திருக்காங்க, நம்ம வீடு அவங்களே வந்திருக்காங்க, நம்ம ஊர் அவங்களே வந்திருக்காங்க. நாங்களே வாலண்டியரா போய் பேசுவோம் அவங்க கிட்ட. தமிழ் மொழி யாரு பேசினா ரொம்ப அவ்வளவு ஒரு சந்தோஷமான மொழி அது தமிழ் மொழி. ரொம்ப நீ ஆதி மொழியா இருந்தா கூட ரொம்ப நல்ல மொழி அது. பிடிக்கிற எங்களுக்கு பிடிச்ச மொழி அது தமிழ் மொழி. ஏன்னா படிக்க எடுக்கலாம் தெரியும். ஈவன் நன்றி சார். மேம் கிட்ட கூட சார், மேடம் இதை சொல்லுவாங்க. கூட ஷாப்பிங் போனேன்னா நல்லி குமரன் வேற எங்கேயும் வாங்குறதே இல்லை. புடவை மெட்ராஸ் போனேன்னா அங்கதான் பட்டு போடுவேன். இங்க இருக்கிற என் ரிலேட்டிவ்ஸ்ல என்கிட்ட தான் நிறைய கலெக்ஷன் இருக்கு. வேலை பண்றதால எனக்கு ரொம்ப பிடிக்கும். மெட்ராஸ் புடவை கொண்டு வருவேன். அது மாதிரி ரொம்ப இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கொண்டு வருவேன். என்னோட ரிலேட்டிவ்ஸ்க்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே மெட்ராஸ் புடவை தான் கொண்டு வருவேன். 30 வருஷம் சென்னையில இருக்கும்போது நான் கிரிக்கெட்ல எல்லாம் நிறைய விளையாடி இருக்கேன். ஸ்ரீகாந்த் கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த் எல்லாம் நாங்க விளையாட வந்து பாத்துட்டு இருந்தாரு. அவர் இந்தியா கேப்டன் கூட பண்ணிருக்காரு. அவரு நிறைய பெரிய பெரிய ஆளுங்களா ஸ்ரீகாந்த் மாதிரி தான் சார் இருக்கீங்க பாக்குறதுக்கு. ஆமா, ஸ்ரீகாந்த் வந்து எனக்கு ரொம்ப ஜூனியர். அவரு எனக்கு நாங்க விளையாட வந்து பாப்பாரு. அவரு கிரிக்கெட் விளையாட்டு. மேடம் கிட்ட தமிழ்நாடு உங்க வாயால ತುಳು ಮொழி கேட்க ஆசையா இருக்கு ಮೇಡಮ್. ಎಂಕ್ಲಮಂತ ಮೂಳು ಬತ್ತಿತ್ತು 40 ವರ್ಷ ಆನೆ ಎಂಕ್ಲಿಗೆ ಮಂಗಳೂರಲ್ಲ ಮಸ್ತ್ லாய்க் ஆகணும் சின்ன. அது என்னோட எனக்கு தமிழ் தான் வருது, தமிழ் வருது இல்லை. நீங்க சொல்ற ரிக்வெஸ்ட் பண்ணனால எங்களுடைய பாஷை உடுப்பி துளுன்னு சொல்லுவாங்க, பிராமின் துளுன்னு. அந்த துளுல பேசுறேன். ಮಂಗಳೂರು ಬತ್ತಿತ್ತು 40 ವರ್ಷ ಆಂಡು. ಎಂಗುಳ ಸ್ವಂತ ಒಂದು ಬಣ್ಣ ಲ್ಯಾಂಗ್ವೇಜ್ ಬಂಡ ತುಳುವೆ ಎಂಗುಳ್ಳ ಉಡುಪಿ ದಾಕುಳು ಎಂಗುಳು ಮಂಗಳೂರು ಉಳ್ಳ ಮಂಗಳೂರು ಬತ್ತು 40 ವರ್ಷ ಆಂಡು. ಮುಳು ಎಡ್ಡ ಖುಷಿ ಆಪುಣು ಮಂಗಳೂರ್ಲ. ಅವು ಮೆಡ್ರಾಸ್ ಬಂಡ ಒಂದು ತಾಯಿಲಡೆಗೆ போத்த ಲೆಕ್ಕ ஆப்பணும். அವು இதையே இன்னொரு துளுன்னு சொன்னீங்களா சார், அதுல கொஞ்சம் பேசுங்க சார். அது என்ன சார், நான் பிராமின் துளுவா? நான் பிராமின் சூத்திர துளுன்னு சொல்லுவாங்க. நான் பிராமின் சுந்தர துளு, சூத்திர துளு, சூத்திர. ஓகே சார், அதுல கொஞ்சம் பேசுங்க. ಎಂಗುಳು ಮುಲ್ಪ ಕುಡ್ಲಾಗ ಬತ್ತಿತ್ತು ಒಂಜಿ 40 ವರ್ಷ ಆಂಡು. ದುಂಬು ಬರ್ಪಣ ದುಂಬು ಮೆಡ್ರಾಸ್ ಡಿ ಇತ್ತ. ಎನ್ನಗ ಕಾಲೇಜಿ ಶಾಲೆ ಮಂತಲ ಮೆಡ್ರಾಸ್ ಡಿ ಆಂಡು ಅಲ್ಪನೆ ಇತ್ತ. ಮುಲ್ಪ ಬಲ್ತು 40 ವರ್ಷ ಆಂಡು. ಮುಲ್ಪ ಏನಗ TVS ಕಂಪನಿ ಬೇಲೆ ಮಲ್ತಂದಿತ್ತ. ಎನ್ನ ಮಗಳು ಅಮೇರಿಕಾಡು ಉಳ್ಳಾಲಿ, ಮರ್ಮಾಯಿ ಡಾಕ್ಟರ್, ಮಗೆ ಜರ್ಮನಿ ಡ್ಯೂಲಿ, ಆಯಲ ಇಂಜಿನಿಯರ್, ಮಗಲ್ಲ ಇಂಜಿನಿಯರ್. 2 ಜನಗಳ ಮದುವೆ ಆತನೆ. மங்களூருவின் இந்த அட்டாவாரா பகுதியில் அடுத்ததாக நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த அழகான வீடு ஒரு தமிழ் கிறிஸ்தவரின் வீடாகும். சார் உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க சார். என்னுடைய பேர் லூர்து சுவாமி. ஓகே சார். சொந்த ஊர் திருச்சி மாவட்டம், இப்போ அரியலூர் மாவட்டம். ஜெயங்கோட்டத்திலேருந்து ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் தென்னூருங்கிற கிராமம் வரைக்கும் 11th வரைக்கும் அங்கே படித்தேன். அந்த காலத்தில் SSLC அப் டு 1981 இங்கே அலோஷியஸ் காலேஜ் மேங்களூருக்கு இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டில் வந்து சேர்ந்தேன். அதுலேருந்து 2012 வரைக்கும் 60 வயசு இங்கே ரிட்டையர்மெண்ட்டு கர்நாடகாவில். அதனால் 2012 வரைக்கும் வேலை செஞ்சேன். எங்கே ஒர்க் பண்ணீங்க சார்? செயின்ட் அலோஷியஸ் காலேஜ். ஓ, அந்த காலேஜுக்கு நீங்கள் வேலைக்காக தான் வந்தீங்க? வேலைக்காக தான். ப்ரொஃபஸரா சார்? ப்ரொஃபஸர், இங்கிலீஷ் ப்ரொஃபஸர். இங்கிலீஷ் வைஸ் பிரின்சிபலாக இருந்திருக்கேன், டீனாக இருந்திருக்கிறேன், இங்கிலீஷ் HOD-யா இருந்திருக்கேன். அதே காலேஜில் தான் இருந்தேன். எனக்கு 2 பசங்க. பெரியவர் ஜோனாத்தன் பேரு. அவர் MD சைக்கியாட்ரி முடிச்சுட்டு இங்க மேங்களூர்ல ஒரு மெடிக்கல் யூனிவர்சிட்டியில ஃபேக்கல்ட்டியா இருக்கிறாரு. சின்னவர் இவர் தான் ஜோ கிறிஸ்டபர். இவர் தான். பசங்க 2 பேருமே டாக்டர் ஆகி? 2 பேருமே டாக்டருங்க. சூப்பர். என் பேரு அமலோர் மேரி. ஆஃப்டர் மேரேஜ் ஜாப் வேணான்ட்டாருன்னு விட்டுட்டு PG நடத்திட்டு இருந்தேன் பழைய வீட்டுல. என்னவா இருந்தீங்க மேடம்? என்ன ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க சொன்னீங்க? ஸ்டாஃப் நர்ஸா. ஸ்டாஃப். ஹலோ, என் பேர் ஜோ கிறிஸ்டபர். நான் இப்போ அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டலில் இப்போ ஃபெலோஷிப் பண்ணிட்டு இருக்கிறேன். ஓகே. நீங்கள் மெரிட்டில் போனீங்களே MBBS? மெரிட்டில் தான். தமிழ் படிக்க தெரியுமா? எழுத படிக்கலாம் தெரியும். 5th ஸ்டாண்டர்ட்லேருந்தே எழுத படிக்க தெரியும். தெரியும். எப்படி கற்றுக்கிட்டீங்க? இல்லை, எங்கள் ஃபேமிலியிலலாம் நிறைய டீச்சர்ஸ் தான். ஸோ அதனாலே அது டக்குன்னு கற்றுக்கிட்டோம். ஒரு 6 months கூட இல்லை.
சார் இதுவும் 2 வீடுமே உங்களோட தான் இல்லையா? ஆமாங்க. ஓகே சார். இதுக்கு 2000 இந்த வீடு கட்டி 2000 இங்க வீட்டுக்கு வந்தோம். இது 2023 ஜனவரில இருந்து இந்த வீட்டுக்கு. ரெண்டுமே என்னுடைய. என்ன சார் ஏதாவது ஒரு மாடல் எடுத்து பண்ணீங்களா? எப்படி இந்த மாதிரி டிசைன் அழகா இருக்கு? அது ஆக்சுவலா இது கட்டினது ஆர்கிடெக்ட் என்னுடைய ஸ்டூடெண்ட். அவரு தான் இது பண்ணாரு. அவருக்கு நான் ஹையர் செகண்டரியில டீச் பண்ணியிருக்கிறேன். உங்க ஸ்டூடெண்ட் அவரு தான் இந்த ஐடியா கொடுத்தாரு. அம்மா உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் வனஜா. நான் தேனி மாவட்டம் ஆண்டிவெட்டி எங்க ஊரு. இது உங்க சொந்த வீடு? வீடு சொந்த வீடு. என்ன கணவர் என்ன பிசினஸ்? நல்லா இருக்கு. நல்லா வசதியா இருக்காங்கல்லம்மா? நல்லா வசதியா. தமிழ் மக்கள் நல்லா வசதியா இருக்காங்க. இங்க பொழைக்கணும்னு மங்களூருக்கு வந்தா நல்லா பொழைச்சிக்கலாமா? எல்லாம் துணி வியாபாரம் நல்லா பொழைப்பு போகலாம். நாங்க நீங்களும் துணி பிசினஸ் தானம்மா? துணி பிசினஸ். எங்களுக்கு பூரா துணி பிசினஸ் தான். இங்க இருக்கிறவங்க பெரும்பாலும் இங்க இருக்கிற தமிழ் ஆளுங்க இருக்காங்களா இந்த ஏரியாவில்? அவங்களாம் உங்க தேனி மாவட்டம் தானா? பெரும்பாலும் தேனி மாவட்டம்னு சொல்ல முடியாது. எல்லா ஊருக்கார் இருக்காங்க. மதுரை பக்கம், கம்பம் இருக்காங்க. பல ஊர் சைஸ் இருக்காங்க. தேங்க்ஸ்மா. தேங்க்யூ. என் பேர் கிருஷ்ணகுமார். இங்க மங்களூர் தான் நாங்க இருக்கோம் சார். பூர்வீகம் நாங்க தேனி டிஸ்ட்ரிக்ட். நிறைய பேர் தேனி டிஸ்ட்ரிக்ட் தான் இருக்காங்களா சார்? அங்க நாங்க வந்து இங்க 30 இயர்ஸ் ஆகுது. நீங்களும் பிசினஸ் பண்ணிடுங்க. என்ன மாதிரி பிசினஸ் சார்? டெக்ஸ்டைல் பிசினஸ் பண்ணிடுங்க. டெக்ஸ்டைல். இங்க வந்தா பொழைச்சிக்கலாமா சார்? தமிழ் மக்கள் வேலை தேடி எங்கெங்க போறாங்களா தமிழ் மக்கள்? மங்களூர் வந்தா நல்லா ராசியா பொழைச்சிக்கலாமா? அங்க வந்தா எந்த ஊர்ல இருந்தாலும் நம்ம சுத்தமா இருந்தா பொழைச்சிக்கலாங்க. இந்த பிரம்மாண்ட மாளிகை இவரது சொந்த வீடாகும். உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்கண்ணா. உங்க பேர் என்ன? என் பேர் வந்து மோகன். நீங்க தமிழண்ணா? உங்க தாய்மொழி என்ன? எங்க தாய்மொழி வந்து கன்னடம். நாங்க தேவாங்க செட்டியாரு. எங்க சொந்த ஊர் வந்து பெரியகுளம் பக்கத்துல வடுகப்பட்டி. தேனி மாவட்டத்துல? தேனி மாவட்டம் பெரியகுளம் பக்கத்துல வடுகப்பட்டி. நீங்க பிறந்து வளர்ந்ததும் அங்க? ஆமா ஆமா. அங்க நான் 15 வயசுல வந்துட்டாங்க. உங்க தாத்தா பாட்டி எல்லாம் அங்கதான் இருந்தாங்க? ஆமா, எல்லாம் அங்கதான் இருந்தாங்க. ஃபேமிலி பூரா அங்கதான் இருந்தாங்க. இன்னும் அங்கதான் இருக்காங்க? சொந்த இல்ல, அவங்க எல்லாம் இறந்துட்டாங்க. சொந்தக்காரங்களா இருக்காங்க? சொந்தக்காரலாம் இங்கதான் இருக்காங்க நிறைய பேரு. அங்க வீடு இருக்கு, நம்மளுக்கு போனா தங்கறதுக்கு செய்யறதுக்கும் தேவை இருக்குது. முதல்ல பூர்வீகம் வந்து நம்ம மைசூர் தான். நாங்க அங்க இருந்து எங்க பழைய பார்ட்னர் எல்லாம் போய் அங்கே செட்டில் ஆனதுனால அப்படியே அங்கேயே இருக்கோம் நாங்க. சரி சரி. நீங்க படிச்சது தமிழ்ல படிச்சீங்களா? நாங்க படிச்சது தமிழ் தான். எவ்வளவு படிச்சீங்கன்னா? என்ன படிச்சீங்க? நான் 10th வரைக்கும் படிச்சேன். இங்க இப்ப என்ன பண்றீங்கன்னா? இப்ப வந்து தொழில் பண்ணிட்டு இருக்கேன், ஜவுளி வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன். இது ஓன் வீடுங்களா? ஆமா, ஓன் வீடு. உங்க பசங்க தமிழ் சொல்லி கொடுத்துருக்கீங்களா? இல்ல, அவங்களும் பழகிட்டாங்க டிவியை பார்த்து. ஒரு பிள்ளை படிக்க. நீங்க இதோட என்ன மனைவி வந்து அவங்க பேருனா? அவங்க பேர் வந்து காஞ்சனா. வீட்டுல வேலை செய்யறாங்க. நீங்களும் தமிழ்நாட்டுல பிறந்தவங்களா? தமிழ்நாடு தானா? தமிழ்நாடு. நீங்க? நாங்க பெரியல தான். ஓ, நீங்களும் அதே ஊர் தான்? அந்த பக்கம் சொந்தக்காரங்களே? ஆமா, இது வந்து எங்க தாய் மாமா பொண்ணு. சரிண்ணா, சரி. தமிழ்காரங்களாம் நிறைய இருக்காங்க? நிறைய இருக்காங்க. எல்லாம் வசதியா இருக்காங்களா? எல்லாரும் எல்லாம் வசதியா இருக்காங்க. அம்மா உங்க பேர் சொல்லுங்கம்மா. ராஜேஸ்வரி. நீங்க தமிழ் தானம்மா உங்க தாய்மொழி? ஆமா, தமிழ். தாய்மொழி வந்து கன்னடம். நாங்க இருந்த தமிழ்நாட்டுல வேலை பார்த்தது. எங்க வீட்டுக்காரர் வந்து வாத்தியார வேலை பார்த்தாரு. ஓஹோ. கம்பம் புதுப்பட்டியில. எங்கம்மா? கம்பம் புதுப்பட்டி. ஓ சரி. அவங்க ரிட்டையர்ட் ஆகி இங்க வந்துட்டாங்க. எங்க வீட்டுக்காரர் இருந்து கூட 18 வருஷம் ஆயிடுச்சு. நான் குழந்தைகிட்ட மகன்கிட்ட இருக்கேன். பேரம்பத்தியெல்லாம் வெளிநாட்டுல இருக்காங்க. இங்க இருக்கிறவங்க எல்லாருமே அப்படிதான் சொல்றீங்க? இந்த ஏரியா அப்படித்தானா? தமிழ்நாட்டுல இருந்து இங்க வந்து வீடு கட்டணும் நிறைய பேர் அதான் சொல்றாங்க. ஆமா. 4 குழந்தை. இது உங்க சொந்த வீடு தானம்மா? சொந்த வீடு. இங்க வந்து 30 வருஷம் ஆயிடுச்சு. இதெல்லாம் அபார்ட்மெண்ட் இது வாடகைக்கு மாதிரி விடுவீங்களாமா? எல்லாமே உங்க ஓன் யூஸ்க்காக? இங்க ஓன் வச்சிருக்கோம். இவ்வளவு பெரிய இதுவும் உங்க 3 பேர் இருக்கோம். 2 மகன் இருக்கும். சின்ன மகன் இருக்கான், பெரிய மகன் நடுவீட்டுல இருக்கான், மேல மகன் இருக்கு. எல்லாமே நல்லா தான் இருக்காங்க. நல்லா இங்க வந்தாவே வசதியா இல்லாமம்மா? நல்லா வசதினா அவங்க தொழிலை பொறுத்து இருக்கு. மங்களூர் பகுதியில் இது போல நாதஸ்வரம் வாசித்து யாசகம் கேட்டு வருகிறார்கள். இனி மங்களூரில்
பார்த்த சில சுவாரஸ்ய இடங்களையும் மங்களூர் பற்றிய சில தகவல்களையும் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். மங்களூரில் வீடுதோறும் கிணறுகளையும் துளசி மாடங்களையும் காண முடிகிறது. இந்த மங்களூர் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அமைந்திருப்பதால் இங்கே வருடத்தின் பெரும்பாலான நாட்கள் மழை நாட்களாக இருக்கின்றன. வெள்ள நீர் வடிய வீதிகளில் பெரிய பெரிய கால்வாய்களை அமைத்திருக்கிறார்கள். மங்களூரில் ஆங்காங்கே ஒரு வித்தியாசமான பூச்செடியை கண்டேன். இந்த செடியை உற்று கவனியுங்கள். இலைகளே பூக்கள் போல தெரிவதை அறியலாம். மங்களூரில் பெரும்பாலான தெருக்கள் இப்படித்தான் இருக்கின்றன. இது மங்களூரில் இருக்கிற மாரியம்மன் கோயில். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மாரியம்மன் கோயில்களை மாதிரி இல்லாமல் இந்த கோயில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு. சாமிக்கு மூலஸ்தானத்தில் இருக்கும் மாரியம்மனின் புகைப்படம் இது. மங்களூர் மாரியம்மன் எவ்வளவு அற்புதமாக இருக்கிறார் பாருங்கள். கோயிலுக்குள் இருக்கும் இன்னொரு சன்னதி இது. இங்குள்ள பெரும்பாலான கோயில்களும் சிலைகளும் காந்தாரா திரைப்படத்தில் காட்டுவதை போன்றே இருக்கின்றன. காந்தாரா திரைப்படம் இந்த தென்மேற்கு கர்நாடக பகுதியின் ஆன்மீக கலாச்சாரத்தை மையப்படுத்தி எடுக்கப்பட்ட திரைப்படம் என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது. இந்த மங்களூரில் ஆட்டோக்காரங்க மீட்டர் போட்டு தான் காசு வாங்குறாங்க. சும்மாவே 300 ரூபா கொடு 500 ரூபா கொடுன்னு மக்களை ஏமாத்துறதில்ல. அதனால் இங்கெல்லாம் ஆட்டோவில் மினிமம் 35 ரூபா தான் சார்ஜ் ஆகுது. மீட்டரில் என்ன காட்டுதோ அதை தான் வாங்குறாங்க. 2 ரூபா 3 ரூபா எக்ஸ்ட்ரா இருந்தாலும் அதை கரெக்டாக திருப்பி தராங்க. உண்மையிலே இது போற்றுதலுக்குரிய விஷயம். ஆட்டோவில் டாக்ஸிலெல்லாம் இந்த மாதிரி மீட்டர் போட்டு ரொம்ப கம்மியாக காசு வாங்குறத பம்பாயில் பார்த்தேன். அதுக்கடுத்து மங்களூரில் பார்க்குறேன். குஜராத் அகமதாபாத் நகரத்தில் ஆட்டோவில் மீட்டர் போடலைனாலும் ரொம்ப கம்மியாக தான் காசு வாங்குறாங்க அப்படின்றத இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். இதுதான் பாரம்பரியம் மிக்க மங்களூர் யூனிவர்சிட்டி. மங்களூர் கடற்கரை இது. இந்த மங்களூர் கேரளாவோட எல்லையில் இருக்கிறதால இங்கே மலையாள கலாச்சாரம் ஊறி போயிருக்கு.
இந்த மங்களூரில் மீன் கடைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இங்கெல்லாம் சாலையோரங்களில் வாகனங்களை நிறுத்துறதுக்காக எந்த மாதிரி வசதி பண்ணி வச்சுருக்காங்க பாருங்களேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மங்களூரில் இருக்கிற பெரும்பாலான வீடுகளில் துளசி மாடமும் கிணறும் கண்டிப்பாக இருக்கும். அனைவரும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்னு சொல்லு. அனைவரும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க.